ரோஹித் சர்மா எப்படி கூலா எஃபோர்ட்லெஸ்ஸா ஃபுல்லா கிரிக்கெட் ஆடினாரோ அதே மாதிரி கூலா கிரிக்கெட்டுக்கு குட் பை சொல்லிட்டாரு. ஆமாப்பா, கேப்டன் ஆகணும்னு ஆசைதான் இருந்தது. ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரோஹித்தை கேப்டன் ஆக்க முடியாதுன்னு தோணின உடனே ரோஹித் தன் கேப்பை கழட்டி வச்சுட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க ஒரு டீம்மேட் இருந்துட்டு போனான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த கதை வேற யாருக்கோ இருக்கட்டும்னு வாழ்த்து சொல்லிட்டார். ரோஹித் சர்மா ரெட் பால் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. ஒரு ஃபேனா நாம ரோஹித் சர்மாவுக்கு அவரோட சர்வீஸ்க்கு ஒரு சலாம் சொல்லிக்கிறோம். பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் நிறைய வாட்டி பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு காரணமா ஆயிடும். ஆஸ்திரேலியால நடந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ரோஹித்தோட வயசை பத்தியும் கேள்வி இருந்துச்சு. ஆனா ரோஹித்துக்கு அது புரிஞ்சப்போ செம கிளாஸா கூலான எலிகன்ஸோட ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல ஸ்டோரி போட்டுட்டு ரிட்டையர்மெண்ட் தகவலை சொல்லிட்டாரு. ரோஹித் சர்மா ஆல்ரெடி T20ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஆனா ஒரு நாள் மேட்ச்ல ODI ரோஹித் ஆடுவார். டெஸ்ட் கேப்டன்சில இருந்து அவரை தூக்கிடுவாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த குட் பை சொல்லியிருக்கார் போல. இப்ப ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதும் இதுக்கு என்ன காரணம்னு ஒரு பேச்சு ஓடுது பாஸ். ஏன்னா இங்கிலாந்து சீரீஸ் பக்கத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன காரணம் இருக்கலாம்? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. முக்கியமா ஒரு பெரிய ரீசன் என்னன்னா, செலக்டர்ஸ் ரோஹித் சர்மாவை தாண்டி போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கேப்டனா அவரை பார்க்கல. ஒருவேளை பிளேயரா கூட ஒரு 2 மேட்ச்க்கு அப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு டீம்ல இடம் இருக்காதுன்னு தோணி இருக்கலாம். அதனாலதான் ரோஹித் சர்மா குட் பை சொல்ல முடிவு பண்ணியிருக்கார் போல. ரோஹித் சர்மா போன சில வருஷமா இந்தியாவோட செம டெஸ்ட் ஓபனர். ஆரம்பத்துல டெஸ்ட்ல அவர் பெருசா கலக்கல. ஆனா செகண்ட் ஹாஃப் கரியர்ல நல்லா பண்ணாரு. நீங்க நியூசிலாந்து ஆஸ்திரேலியா டூரை ஒதுக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா போன 3-4 வருஷத்துல இந்தியாவோட டாப் பெர்ஃபார்மர்ஸ்ல ஒருத்தர். ஆனா ரோஹித்துக்கும் தோனிக்கும் இப்ப பெரிய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஏன்னா தோனி அண்ணனும் அவரோட கடைசி டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுல வான்கடேல தான் ஆடினார். வெளியே ஃபாரின்ல மெல்போர்ன்ல ஆடினார். ரோஹித் கூட அதே கதை தான். கடைசி ஹோம் டெஸ்ட் மேட்ச் வான்கடே, கடைசி ஃபாரின் டெஸ்ட் மேட்ச் மெல்போர்ன். பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்னு சொன்னாலே அது பிளேயர்ஸ் காலி பண்ற சீரீஸ்னு ஒரு பேச்சு உண்டு. சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், பெரிய விவிஎஸ் லட்சுமன், அனில் கும்ப்ளேனு பார்டர். கவாஸ்கர் சீரீஸ்க்கு அப்புறம் ரிட்டையர் ஆன லிஸ்ட் பெருசு. தோனி அண்ணன் அதுல ஒருத்தர். இப்ப ரோஹித் சர்மா பேரும் அதுல சேர்ந்துடுச்சு. ரோஹித் சர்மா 67 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. 4301 ரன், 40 ஆவரேஜ், 12 சதம், 18 அரை சதம், 88 சிக்ஸரா இருக்கும். அப்புறம் 473 4. ஆனா ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் கௌதம் கம்பீரோட இருந்த பிரச்சனைன்னு ஒரு பேச்சு ஓடுது. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்ப ஆஸ்திரேலியா டூர்ல நம்ம டீம்ல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நிறைய பஞ்சாயத்து ஆச்சான். அந்த டைம்ல நிறைய நடந்ததுன்னு ஒரு பேச்சு இருந்தது. சிட்னி டெஸ்ட்ல ரோஹித்த பிளேயிங் 11ல இருந்து தூக்கினது இந்த பஞ்சாயத்துக்கு இன்னும் எண்ணெய் ஊத்துச்சு. 2வது காரணம் ரோஹித்தோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. பயங்கரமா கலாய்ச்சாங்க. டெஸ்ட்ல தொடர்ந்து நல்லா ஆட முடியல. அதனால நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. 3வது பெரிய விஷயம் வயசாகுது. அப்புறம் 2027 வேர்ல்ட் கப் மேல கண்ணு இருக்கு. ரோஹித் சர்மாவுக்கு இப்ப 38 வயசு. 2027ல ஒரு நாள் வேர்ல்ட் கப் ஆடணும்னா ஃபிட்னஸ்ல கவனம் செலுத்தணும். ரோஹித் ரிட்டையர் ஆனது ஒரு விதத்துல BCCI கூட அவர் ஒத்துக்கிட்ட விஷயம் மாதிரி தான். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு குட் பை சொல்லுங்க, 27ல உங்களை பத்தி பார்க்கலாம்னு BCCI சொல்லியிருக்கோம். ஆனா ரோஹித்துக்கு அப்போ 40 வயசு ஆகிடும். 40 வயசுல ஃபிட்டா ஆடிட முடியுமா? பாப்போம், பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். ஆனா ரோஹித் சர்மா டெஸ்ட்ல கேப்டன்சியை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா மைக்கேல் கிளார்க் கூட ஒரு பாட்காஸ்ட்ல இங்கிலாந்துல பும்ரா, ஷமி, சிராஜ் பவுலிங் லீட் பண்ண ரொம்ப ஆர்வம்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த தலைமுறையில யாராவது வந்து பொறுப்பேத்துக்கிற வரைக்கும் தான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அப்படி நடக்கல. அவரை தூக்கிட்டாங்க. அடுத்த கேப்டன் யாருன்னு தெரியல. ஒருவேளை சுப்மன் கில் ஆக்கிடுவாங்களோ? சுப்மன் கில் பேர் தான் அடிபடுது. ஆனா சுப்மனோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல அவ்வளோ நல்லா இல்ல. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவர் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு நல்ல பேரு தான். ஆனா ஐயர் டெஸ்ட் டீம்ல இல்ல. மத்த பிளேயர்ஸ் யாரும் டீம்ல பெர்மனன்ட் இல்ல. ஜஸ்பிரித் பும்ரா கஷ்டம்தான். ஏன் கஷ்டம்னா அவரோட ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கணும். 5 டெஸ்ட் மேட்சும் பும்ராவை ஆட வைக்க முடியாது. அதனால ஒருவேளை அவரை கேப்டன் ஆக்க மாட்டாங்களோ? அதுக்கு ஒரே காரணம் பும்ராவோட ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும். மத்தபடி எல்லா விஷயமும் பும்ராவுக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா 5 டெஸ்டும் பும்ரா ஆடுவாரான்னு தெரியல. இதுதாங்க. ஆனா ரோஹித் சர்மா ஒரு நம்பிக்கையோட இருப்போம். அவர் 2027 வேர்ல்ட் கப் ஆடணும்னு. ரோஹித் சர்மாவை பிளேயரா நாம எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரோட மேஜிக்கை மிஸ் பண்ணுவோம். ரோஹித் சர்மா அடிச்ச 12 சதமும் 12 ஜெயத்துல வந்திருக்கு. டெஸ்ட்ல அதிக 6 அடிச்சதுல இந்தியாவுல 2வது அவரு. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 13 சிக்ஸரா இருக்கும். அடிச்ச ஒரே பிளேயர் அவர் தான்.
ஒரு WTC சைக்கிள்ல 2716 ரன், WTCல அதிக சதம் அடிச்சதுல ரோஹித் ஃபர்ஸ்ட் 9 சதம், WTC ஜெயத்துல ரெண்டாவது அதிக சதம். அந்த 9 சதத்துல 2 சதம் அடிச்ச முதல் பேட்ஸ்மேன் அவர்தான். ஓபனிங் பண்ணப்ப முதல் வாட்டி 176, 127. டெஸ்ட்ல ஓபனிங் பண்ணப்ப அதிக ரன் அடிச்ச பார்ட்னர்ஷிப் 303 ரன். கவாஸ்கருக்கு அப்புறம் டெஸ்ட்ல 3 சதம் இல்ல, அதுக்கு மேல அடிச்ச ரெண்டாவது இந்திய ஓபனர். இதெல்லாம் அவரோட ரெக்கார்டு கலெக்ஷன். ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல 3 சதம் அடிச்சிருக்காரு. டெஸ்ட் டெபியூல 150 அடிச்ச ரெண்டாவது இந்திய பேட்ஸ்மேன். அதிக மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட்ல ரெண்டாவது ரோஹித் பேர் தான். WTCயோட 2 இன்னிங்ஸ்லயும் சதம் அடிச்ச ஒரே பிளேயர். அப்படி நிறைய ரெக்கார்டு ரோஹித் பேர்ல இருக்கு. சதம் அடிச்ச வயசான கேப்டன். இந்த ரெக்கார்டும் ரோஹித் பேர் தான். லாஸ்ட் 60 வருஷத்துல டெபியூ டெஸ்ட் மேட்ச ஒரு இன்னிங்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்ச ஒரே இந்திய கேப்டன். கேப்டனா எதிர் டீமை ஒயிட் வாஷ் பண்ண முதல் இந்திய கேப்டன். இதெல்லாம் அவரோட லிஸ்ட்ல இருக்கு. டெஸ்ட் சீரீஸ்ல இந்திய கேப்டன்கள் அதிக மேட்ச் ஜெயிச்சதுல சரிசமமா இருக்காரு. லாஸ்ட் 100 வருஷத்துல 0-1 தோத்துட்டு 4-1 டெஸ்ட் சீரீஸ் ஜெயிச்ச முதல் கேப்டன் இவர்தான். ஷார்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்ததும் இவரோட கேப்டன்சில தான். அப்படி நிறைய ரெக்கார்டு ரோஹித் பேர்ல இருக்கு. அதனால தான் அவர் ரிட்டையர் ஆனது கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா கிரிக்கெட்னா அப்படித்தான், மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். ரோஹித் சர்மா நல்ல டைம் பார்த்தார். இப்ப சாய் சுதர்சன், சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்துராஜ் கெய்க்வாட், ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி பசங்களுக்கு டைம் வந்திருக்கு. ஒருத்தர் போனாதான் இன்னொருத்தர் வர முடியும். அதனாலதான் கிரிக்கெட் போய்கிட்டே இருக்கு. ஆனா கம்பீர் பஞ்சாயத்து ஒரு பெரிய காரணம்னு சொல்றாங்க. கம்பீர் அண்மையில ஒரு இன்டர்வியூல கூட செலக்ட் கமிட்டி தான் முடிவு பண்ணும்னு சொல்லி இருந்தாரு. அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. சரி விடுங்க, ரோஹித் தன்னோட டைம் பார்த்துட்டாரு. 2027 ஒரு நாள் வேர்ல்ட் கப்புக்கு ரோஹித் சர்மாவுக்கு ஆல் தி பெஸ்ட். 2023ல நாம தூக்க முடியாத அந்த டிராஃபிய 2027ல தூக்கிடுவாருன்னு நம்புவோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தயவு செய்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க.